So, okay guys, welcome back to Tamil Pictures. Hey, okay, camera angle correct இருக்கா? Recording start. இத நீங்க எபிசோட் 1ல கேட்டிருப்பீங்க. அதனால தான் இன்னைக்கு எபிசோட் 3ல கொண்டு வந்திருக்கேன். என்னடா எபிசோட் பண்ணிருக்கா இது என்ன vlogs தான் நினைக்கிறீங்க. இது டாக்ஸ் வீடியோ மக்களே, வெல்கம் டு தமிழ் பிக்சர் டாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்னத்தை பத்தி பேச வந்திருக்கோம்னா மை ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ் அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம். இது நான் மோஸ்ட் ஃபேவரட் மூவிஸ் இருக்கேன், அதை எடுத்து முடிச்சுட்டோன்னே அப்போ தோணுச்சு, ஓ ஓகே அடுத்து யூடியூப் சேனல் பத்தி பேசுவோன்னே அதை பேச மாட்டேன் மக்களே. ஸோ எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரி வளருது. ஓகே காய்ஸ், எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்செட் மாட்டிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது நூறுக்கு தீனி லொட்டு லாஸ்க்கு ஏதாவது இருந்தால் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர், மறக்காம நம்ம தமிழ் பிக்சர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு அடுத்து என்ன கமெண்ட் பண்ணலனே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இந்த ஸ்பீக்கர்ல இருந்தா இப்ப என்னோட புதுசு யூடியூப் சேனல், எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனலோட இன்ட்ரோலாம் போட போறேன். இதில் தான் நீங்க பொன்மயமான ஸ்பீக்கர்ல இதான் கேட்க போறீங்க. ஓகேவா, இப்ப நான் யாருன்னு சொல்ல போறேன். பிளேஸ் யாரு கொடுக்க போறேன்னா நம்ம த டாஸ்அப். எத்தனை பேர் டாஸ்அப் கேட்பீங்க பாரு தெரியாது, ஆனா நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க யாராவது டாஸ்அப் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரீசெண்டா அவங்க தான் 30K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மை ஒன்லி ஃபேவரட் பாட்காஸ்ட்னா நான் இதான் சொல்லுவாங்க. இந்த பாட்காஸ்ட்ல பத்தி ஆவிகள் பத்தி பேசுவாங்க. ஆனா இந்த பாட்காஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியுமா, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நல்லா ஜாலரா அடிக்கிறது, நல்லா காமெடி அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களோட இன்ட்ரோ பத்தி தான் கேட்க போறீங்க, வாங்க. ஓகே காய்ஸ், இதுதான் அவங்களோட அவங்களோட ஒரு இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோவை நான் மல்டிப்ளை அப்படியே இது பண்ணி மிமிக்ரி பண்ணி சொல்றேன் பாருங்க. ஓகே, What's up ladies and gentlemen, welcome to the brand new episode of டாஸ்அப். ஓகே, எப்படி சொல்லிட்டேனா அதாங்க சபரி தரேன். இப்போ இவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தரேன். மை ஒன்லி ஃபேவரட் பாட்காஸ்ட் சேனல் டாஸ்அப். கீழே அவங்களோட லிங்க் அல்லது அவங்களோட இது தரேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளி சரத் அண்ணா தான் இருக்காரு. இவரோட இன்ட்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா அவரோட இன்ட்ரோ கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். நான் சொல்றேன், யாரா தப்பா இருந்தா கமெண்ட் பண்ணி நீங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க. ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. கரெக்டா சொல்லிப்பேன் நம்பிக்கிறேன். நம்புற மக்களே, நீங்க உங்களுக்கு இதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் மக்களே, இதனாலதான் அவங்கள நான் 8வது இடத்துல வச்சிருக்கேன். ரொம்ப வளருது ஏனே தெரியல, ஏன்னா 1 டெக்லயே போனல, அதான் 2 டெக் எடுத்தா அவ்வளவுதான், ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிரும். ஓகே, சிம்பிளி சரத்தனாவை நான் 2வது இடத்துல வச்சிருக்கேன். 3வது இடத்துல அவங்களோட சேனல் தான் இருக்கு. அதுல ஹலோ கைஸ் அதை சொல்ல மாட்டாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் நம்ம vlogs சேனலுக்கு உங்களை வர வைக்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல ஜெகன் அண்ணன் பிடிக்கும், ராகுல் அண்ணனை பிடிக்கும், சரத் அண்ணனை பிடிக்கும். அப்புறம் இவங்க 3 பேரோட காம்பினேஷன். அப்புறம் ஃபயஸ் தமிழன் இருக்காரு, அவரோட பிடிக்கும். அப்புறம் ரஹ்மான் இருக்காரு, அவரோட எல்லாமே அவங்க எல்லா ஒரே வீடியோ வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம லொக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால 2வது இடத்துல 3வது இடத்துல அவரோட சிம்பிளி சரத் யூடியூப் சேனல், சிம்பிளி சரத் vlogs யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ 4வது பிளேஸ்ல யார் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூ நானே போட்டுறேன். ஓகே, ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். எப்படி எம்ஜி வந்துருச்சா? ஆனா எனக்கு வராது மக்களே, பாருங்க. இவரே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னு தெரியுமாங்க, இவரே மைக்கு லேப்டாப் எடுத்து நம்ம முன்னுக்கு எம்ஜி ஸ்குவாட் சென்டிங்னு சொன்னாலே நமக்கு சுட்டுன்னு ஒரு உலக நியூஸ் காத்திருக்குன்னு நினைக்கலாம். அவர் ரொம்ப இந்த நியூஸ் அப்டேட்ஸ், உலகத்துல என்ன நடக்குது, உலகம் எப்படி ஏஐ டெக்னாலஜில எப்படி வளருது, அதை பத்தி நான் மட்டும் ரொம்ப பேசுவாரு. அதுல இருந்தா ஏஐனாலே என்னன்னு அவர்கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன். அதனால இவரை 4வது பிளேஸ்ல வச்சுக்கிட்டேன். அடுத்து 5வது பிளேஸ்ல யார் வச்சிருக்கேன்னா இந்த இன்ட்ரோல கண்டுபிடிக்க பார்ப்போம். ஆனா சில பேர் கண்டுபிடிக்க மாட்டீங்க, ஏன்னா இவர் மோஸ்ட் பப்ளிஷர்னு
மோஸ்ட் பப்ளிஷ்னு சொல்றதை விட இவர் கொஞ்சம் பேருக்கு தான் வருது, 50% பேருக்கு. நான் தப்பா சொல்றேன் நினைச்சாதீங்க. ஆனா இவர் வந்து யாருன்னா நம்ம வினிஷ். அவரோட இன்டர்வியூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூம் பூம்பர்களே, பூம் பூம் நண்பர்களே, அது அவரோட இது. லாஸ்டா முடிக்கும் போது பீஸ்ன்னு சொல்லுவோம், பின்னாடி எரிமலை மாதிரி டும்னு வட்டிக்கோ எடிட்டிங்ல. அதுதான் அவரோட ரொம்ப விரும்பி பார்ப்போம் மக்களே. அவரோட 5ஆம் பிளேஸ்ல வச்சுட்டு அப்படியே 6ஆம் பிளேஸ் வந்தீங்கன்னா அவரோட வினய் vlogs, அவரோட இன்னும் ஒரு யூடியூப் சேனல் தான் இருக்கு. ரீசெண்டா ஒரு 200K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்காரு. இதுதான் 5ஆம் பிளேஸ் 6ஆம் பிளேஸ் இருக்குது. அடுத்து 7வது பிளேஸ்க்கு போனோம்னா இவங்களோட இன்ட்ரோல ஆனா அவங்களோட பெஸ்ட் ஒரு கிளிப் எடுத்து போடுறேன். அது பாருங்க, கிரிஞ்சி உங்களை கிரிஞ்ச் ஆஃப் த இயர்னு அவார்டே கொடுக்கலாங்க. யாரு கண்டுபிடிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யாருன்னா நம்ம பரிதாபங்களாங்க. அவங்க தான் 7வது இடத்துல இருக்காங்க. வா, அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் கிளிப்ஸு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமா சொல்லப்போனா அந்த கிரிஞ்ச் ஆஃப் த இயர் கோபி சுதாகரை போட்டு அடைக்கிறது, சுதாகர் கோபியை போட்டு அடைக்கிறது, அப்புறம் நடுவில் அவர் வருவார், அவர் பேர் எனக்கு தெரியல. ஆனா பரிதாபங்க டீமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சேர்ந்து ஜாம்பி படம் நடிச்சிருக்காங்க, நிறைய படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதில் அவங்க நடிச்ச படம். இதனாலதான் அந்த காமெடி கிரிஞ்ச் ஆஃப் த இயர், அப்புறம் அவங்களோட சேட்டைகள், இதனாலதான் மக்கள் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவங்கள 7வது இடத்துல வச்சிருக்கேன். அடுத்து 8வது இடத்துல இருக்கிறவங்க இந்தியாவில் உள்ள ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப பிராங்க் செய்வாங்க. பிராங்க் செய்யணும்னு சொல்லிட்டு பிராங்க் ராகுல் கிடையாது, அவரும் நம்ம லிஸ்ட்ல இருக்காரு. ஆனா அவர் எத்தனை பாட்டில் வருவான்னு தெரியாது, எழுதி வச்சிருக்கேன். ஓகே, நாகை 316 நினைக்கிறேன், 360. இவங்களையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இவங்க வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, இது வேற சாரி மக்களே. இவங்க வந்துட்டு ரொம்ப காமெடி பண்ணுவாங்க. அதுல வந்து சரத் இருக்காரு, சர்மேஷ் இருக்காரு. இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க பண்ற காமெடிஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. அதனாலதான் நான் உங்களை 8வது இடத்துல வச்சிருக்கேன். அடுத்து அப்படியே 9வது இடத்துக்கு வந்தோம்னா யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அனதர் நம்ம டாஸ் அப் காய் ஒருத்தர் தான் இருக்காரு. அது யாருன்னா நம்ம புவனன். அவரு ஒரு யூடியூப் சேனல் தனியா வச்சிருக்காரு. அது என்ன யூடியூப் சேனல்னா டாவ்யூ. இந்த யூடியூப் சேனல் தான் என்ன பிடிக்கிறவங்க வந்த கெஸ்ட கதற வச்சு செய்வாரு. கோமியத்தை கொடுக்கறது, கோல்கேட் கோமியம் கொடுக்கறது, கோல்கேட்டை கலந்து கோமியம் காஃபி கொடுக்கறது, அப்புறம் நண்டு கொடுக்கறது, அது என்னது புழு கொடுக்கறது, கரப்பாம்பூச்சி கிரிக்கெட் கொடுக்கறது, எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இதுலயே சும்மா சொல்லுவோமே அந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த எபிசோட் தான் மூஞ்சில கறி பூசி ரொம்ப கொண்டு வர, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. அதனாலதான் இவரை நான் 9வது பிளேஸ்ல வச்சிருக்கேன். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம 4 விதமா நறுக்குன்னு சொல்ற நம்ம அரவிந்த் தான் இருக்காரு. இவரு 4 டைப்ஸ் அரவிந்த். இவர் ரொம்ப சில பேருக்கு தெரியும், ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா இவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. ஏன்னா இவரு 4 விதமா சொல்லுது. ஹாஸ்டல்ல வாழ்ற பாய்ஸ் மொத்தம் 4 விதம். இந்த 4 விதம் தாங்க எனக்கு பிடிச்சது. அவர் வந்து ரஜினி கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட போட்டோ எடுத்திருக்காரு. நம்ம பிரபுதேவா கையால அவரோட அது என்ன சொல்றது டிகிரி அதை கம்ப்ளீட் பண்ணி வாங்கியிருக்காரு. அது வந்து அவரோட இதுல போட்டிருந்தாரு. அதனாலதான் அவரோட இப்ப நான் சொல்றேன் இந்த யூடியூப் சேனலோட இதெல்லாம் வந்து நான் லிங்க்ல தரேன். அவங்கள போய் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நம்ம தமிழ் பிக்சர்ஸ்க்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு விடுங்க. ஓகே மக்களே தான் சொல்றேன். கைஸ் வர முடியுது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பார்ட் 2 சுடன்னு வந்துகிட்டு இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துடும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். பாய் ஃப்ரம் தமிழ் பிக்சர்ஸ். வாட்ஸ்அப்.